அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நீங்கள்லாம் ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க. கார்ப்பரேட் வேர்ல்டில் நீங்கள்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த வேலை பளுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இதை பார்த்த உடனே, இந்த செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் 20 பிக்கெஸ்ட் காங்க்ளமரேட்ஸ் அது வந்து அந்த ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனி பேரை நான் சொல்ல விரும்பலை. அதனுடைய சேர்மன் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டிருக்காரு. அது வந்து அவர் எப்போ சொன்னாருன்னு தெரில. இட்ஸ் அன் அன்டேட்டட் வீடியோவாம். அது ரெட்டிட்லலாம் ஷேர் ஆகி இப்போ வந்து சமூக வலைத்தளங்களில் அவரை போட்டு எல்லாரும் வந்து எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிறதுல என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்ம லைஃப்பில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரி ஹைட்டுக்கு நம்ம போனோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஹார்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணணும். அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற எஃபர்ட், நமக்கு ரிவார்ட் மட்டும் நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, எஃபர்ட்டும் நம்ம போடணும். அதுக்காக அவர் வந்து எல்லாரும் எஃபிஷியண்ட்டாக இனிமேல் ஒர்க் பண்ணணும். இப்போ ஏதாவது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கணும், ஏதாவது லாங்குவேஜஸ் நீங்கள் அதுக்காக லேர்ன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், நாங்களே வந்து கம்பெனி மூலமாக ஸ்பான்சர் பண்ணுறோம், இல்லைனா வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்கள், இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு மென்டல் ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்காக உங்களுடைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு கம்பெனியாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிலாம் அவர் எதுவும் வந்து சஜஷன் கொடுக்கல. அவர் வேறு என்ன சஜஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, எல்லா எம்ப்ளாயீஸும் பர் வீக் 90 hours ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காரு. ஏன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, நான் வந்து 90 hours நான் ஒர்க் பண்ணுறேன், சண்டே கூட நான் வந்து ஆஃபீஸ்க்கு வரேன், நான் வந்து ஆஃபீஸ் வேலையை தான் பார்க்குறேன். நீங்கள்லாம் நான் வீட்டில் உட்காந்து உங்கள் மனைவிகளை நீங்கள் என்ன பார்த்துட்ருப்பீங்களா? இல்லை உங்கள் மனைவிகள் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா வீட்டில் உட்காந்து அந்த ஒரு நாள் கிடைக்கிற நாளில் நீங்கள் வந்து கணவர் முகத்தையாக வந்து பார்த்துட்டே உட்காந்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பா? அன்றைக்கும் நீங்கள் வந்து ஆஃபீஸில் வேலை பண்ணிங்கன்னா எங்கள் கம்பெனி வந்து எவ்வளோ சிறப்பாக வளரும், நான் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம், நீங்கள்லாம் வந்து அதே லெவலில் இருக்கலாம், அதாவது என்னென்னா நீங்கள்லாம் வளரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்டு மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவர் சொல்கிறதுல என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குல்ல, இப்போ 90 hours அப்படின்னாக்க 90யை 7ஆல் வகுத்தா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 12.85 மணி நேரம், அதாவது சுமார் ஒரு 13 மணி நேரம் நீங்கள் வந்து ஆஃபீஸில் செலவிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு வந்து 13 மணி நேரம் இல்லை 90 hours வந்து டோட்டலாக வச்சுக்கலாம். வாரத்துக்கு எவ்வளோ ஹவர்ஸ் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 24 × 7 168 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு இருக்குது. அதில் 90 hours வந்து நம்ம ஆஃபீஸில் செலவிட்டுடுறோம். அப்போ என்ன இருக்குது மீதி? 78 மணி நேரங்கள். அதை 78 நோட் பண்ணிப்போம், பேலன்ஸு. சரியா? சரி, இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேயே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஆஃபீஸுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு வர எம்ப்ளாயீஸ் அவங்க வந்து மினிமம் ஒரு 45 minutes நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக போடுவோம். சில பேர் வந்து 1.5 மணி நேரம் போவாங்க, சில பேர் வந்து பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்கும், 10 நிமிஷத்தில் போயிடுவாங்க. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 minutes போடுவோம். சரியா? ஒரு நாளைக்கு 35 minutes போகிறதுக்கு ஈவினிங் வந்து வரும்போது எக்ஸ்ட்ரா டிராஃபிக் இருக்குன்னு வச்சுப்போம், 45 minutes அப்படின்னு வச்சுப்போம். 35 + 45 80 minutes ஒரு நாளைக்கு. அப்போது × 7 560 minutes. அது வந்து அப்படின்னா எத்தனை மணி நேரங்கள்? டிவைடட் பை 60, 9.33, அதாவது 9.5 அப்படின்னு வச்சுப்போமே. 9.5 hours வந்து ட்ராவல். ஏற்கனவே 78 மணி நேரம் இருந்தது, அதில் 9.5 hours வந்து ட்ராவலில் போயிடுது. அப்போ வந்து 68.5 hours தான் இப்போது பேலன்ஸ் இருக்குது. மனிதன் அப்படிங்கிறவன் மினிமம் வந்து ஒரு 7 மணி நேரம் தூங்கினாதான் அவனால் வந்து ஒரு சாதாரண மனிதனாக நடமாட முடியும் அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா சில நாள் நம்ம வந்து 5 மணி நேரம் கூட தூங்குவோம், ஆனால் சண்டே அப்படின்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்குவோம். எல்லாத்தையும் ஆவரேஜ் அவுட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 49 மணி நேரங்கள் ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்களா? 68.5 மணி நேரத்தில் 49 மணி நேரம் தூக்கத்திலே போயிடுது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5 மணி நேரம் இருக்குது. 19.5 hours வந்து பேலன்ஸாக இருக்குது. இப்போ இதில் ஒரு நாளைக்கு
நம்ம வந்து காலை உணவு ஒரு 15 நிமிஷம் சாப்பிடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மதிய உணவு ஒரு 15 நிமிஷம் ஆஃபீஸில் சாப்பிடுவோம். நான் எல்லாமே ரொம்ப வந்து கம்மியாக போடுறேன், சரியா? நைட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் சாப்பிட்றோம். அப்போ அதுவே வந்து ஒரு நாளைக்கு 45 நிமிடங்கள் நம்ம சாப்பிட்றோம். நடுவில் வந்து ஒரு காலையில் ஒரு டீ குடிக்கிறோம். அதாவது இந்த ஆஃபீஸ் டைமில் ஒரு 10-10:30 ஒரு டீ கொடுப்பான்ல, அது வந்து ஒரு 2.5 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 3:30-4 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 2.5 நிமிஷம். அது ஒரு 5 நிமிஷம் சேர்த்து 45 + 5 ஒரு நாளைக்கு வந்து 50 நிமிஷம் வெறும் சாப்பிட்றதுல மட்டும் போகுது. அப்போ 50 × 7 350 நிமிடங்கள், which is divided by 60, 5.83 6 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 6 மணி நேரம் நம்ம சாப்பிட்றோம். ஏற்கனவே நம்மக்கிட்ட 19.5 மணி நேரம் பேலன்ஸ் ஆகுது. அதில் ஒரு சுமார் 6 மணி நேரம் நமக்கு வந்து சாப்பாட்டுக்கே போயிடுது அப்படின்னாக்க 13.5 மணி நேரம் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் நான் இந்த பாத்ரூம் போகிறது அதுக்கெலாம் வரேன். ஒரு நாளைக்கு வந்து காலை கடன்கள், பல் தேய்க்கிறது, டாய்லெட் போகிறது, குளிக்கிறது, இதெல்லாம் காலையில் ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஈவினிங் கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு முன்னையோ பின்னையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம். நம்ம கழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துலேருந்து நம்ம கழிஞ்சு போயிடுவோம். ஒரு டோட்டலாக 1/2 மணி நேரம் இந்த க்ரூமிங், தலை சீவுறது, அப்புறம் டை கட்டுறது, ஷூ மாட்டுறது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, காலையில் வந்து 20 நிமிஷம், வீட்டுக்கு வந்த உடனே இந்த டாய்லெட் போயிட்டு கை கால் கழுவிட்டு குளிக்கிறதா இருந்தால் குளிச்சுட்டு நைட் ட்ரெஸ், ஈவினிங் வேறு ஏதாவது வந்து நம்ம வீட்டில் போடுற ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காருறது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் தான் போட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா 20 + 10 1/2 மணி நேரம். இப்போ 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து இதுக்கு ஸ்பெண்ட் ஆகுது. 3.5 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 3.5 மணி நேரம் நமக்கு வந்து இந்த செல்ஃப் க்ரூமிங், டாய்லெட், ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம், லேவட்ரி, என்ன வேணால் கூப்பிடுங்க, அதுக்கு போகுது. அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட இன்னும் எக்ஸாக்டாக வந்து 10 மணி நேரம் இருக்குது. இப்போ இந்த 10 மணி நேரம் ஒவ்வொரு கார்ப்பரேட் எம்ப்ளாயிக்கும் சொச்சம் இருக்குது. இப்போ இந்த 10 மணி நேரத்தில் அவங்க சப்போஸ் லேடிஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ஹவுஸ் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம என்ன தான் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதெல்லாம் பேசினாலும் ஒரு 80 to 85% ஆஃப் ஃபேமிலிஸில் வந்து விமன் தான் குக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் குக்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கவுண்டர் பார்ட்டு அந்த மென்னுக்கு வந்து குழந்தைங்களுடைய பராமரிப்பு, ஸ்கூல்லேருந்து அவங்க வந்த உடனே அந்த ஹோம்ஒர்க்கை வந்து பார்க்குறது, அதையும் சில நேரங்களில் பெண்களும் பண்ணுவாங்க, சில நேரங்களில் ஆண்களும் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த இருக்கிற ஜெண்டர் டிவைசிவ்னஸ்குள்ளே நம்ம போயிட வேண்டாம். வில் ஸ்டே ஆன் கோர்ஸ் வித் திஸ் பர்டிகுலர் டாபிக். ஸோ ஒரு நாளைக்கு இந்த குடும்ப பராமரிப்பு, ஒரு பட்ஜெட் போடுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பேரண்ட்ஸோடைய ஹெல்த்தை பார்க்குறது, செக்கப்புக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போகிறது, அவங்க இன்லாஸோட ஹெல்த்தை பார்க்குறது, செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் வந்து வேறு ஏதாவது வந்து ரிலேட்டிவ்ஸோடைய பிரச்சனையை தீர்க்கிறது அப்படின்னு ஒரு 10,000 விஷயம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் போட்டால் கூட வாரத்துக்கு அதுலேயே 7 மணி நேரம் போயிடுது. அப்போது மீதி இருக்கிறது வந்து நமக்குன்னு கிடைக்கிறது வந்து, நமக்கு என்ன, நான் கார்ப்பரேட் எம்ப்ளாயி கிடையாது, உங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது வந்து 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஹாபீஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு? எதுக்கு நீங்கள் இப்போ வந்து டிப்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க? 3 மணி நேரம் இருக்குல்லைங்க. 3 மணி நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் வந்து விஷயங்கள் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது கோர்ஸ் ஒன்று அட்டென்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஹாபீஸ் ஏதாவது புக்கு படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம், படம் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம், உங்கள் ஃபேமிலியோட நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். 3 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படிலாம் மாற்றும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம், இந்த 3 மணி நேரம்லாம் பத்தாது, எனக்கு இதை விட எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம வந்து குறைக்கலாம். ஏன்னா அவர் வந்து இந்த 90 அவர் வந்து மாற்ற போகிறது கிடையாது. 90ங்கிறது 90 தான். ஏற்கனவே ஒருத்தர் வந்து 70 hour ஒர்க் வீக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கே மக்கள் எல்லாம் இடி விழுந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. ஆனால் எப்பயுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சின்ன கோட்டு பக்கத்தில் பெரிய கோடை போட்டால் இந்த சின்ன கோடு வந்து அழிஞ்சிரும், இதோட சிக்னிஃபிகன்ஸ் குறைஞ்சி அதோட சிக்னிஃபிகன்ஸ் அதிகமாகிடும். அந்த மாதிரி இப்போ இவர் வந்து 70 hour நம்ம வந்து பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து 90 hour அப்படின்னு இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அதனால் அவர் வந்து அதில் காம்ப்ரமைஸ் ஆக போகிறதில்ல.
அடுத்து வேறு யாராவது வருவாங்க. அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு 110 மணி நேரங்கள் நம்ம வந்து ஒர்க் பண்ணால் தான் இந்தியா வந்து ஒரு 5 ட்ரில்லியன் எக்கானமியாக போகும். அதுக்கு எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு அடுத்து வருவாங்க. அது வரட்டும். அதுக்கு அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ இல்லை 2025 எண்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து சொல்லிடுவாங்க. வெயிட் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு வந்து 90 ஹவர்ஸில் இருக்குது. அதனால் அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்கள் இந்த 3 மணி நேரம்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு ஐ வாண்ட் மோர் டைம் டு ஸ்பெண்ட் வித் மை ஃபேமிலி, டு டேக் அ வெக்கேஷன், டு கோ ஃபார் அ ஹாலிடே, டு பர்சியூ மை இன்ட்ரெஸ்ட், இப்படிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், எதுலெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் தூக்கத்தை கம்மி பண்ணுங்கள். எதுக்கு இப்போ நீங்கள் வந்து 7 மணி நேரம் தூங்கி என்ன பண்ண போகிறீங்க? 4 மணி நேரம் தூங்குங்க போதும். நம்மளுடைய ஜி இருக்கார்ல, பெரிய ஜி, அவரே வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் தான் தூங்குறாரு. அவருக்கு வந்து 10,000 அசிஸ்டண்ட்டுங்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. என்ன பண்ணுங்க, கரெக்டாக வந்து 12 மணிக்கு படுங்க, 3 மணிக்கு எழுந்துருங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கும் போது நம்மளோட மைண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் நம்மளுடைய கல்ச்சரை வந்து நம்ம காப்பாற்றுவோம். ஜஸ்ட்டு மிட்நைட் டு 3 AM தூங்குங்க போதும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் உங்களுக்கு சேவ் ஆகுது. 4 × 7 28 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், டக்குன்னு எப்படி வந்துச்சு பாருங்கள். அடுத்தது நீங்கள் எங்கே நேரத்தை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னா, காலை உணவு, மதிய உணவு, நைட்டு உணவு அப்படின்னு சொல்லி 3 வேளைக்கு நம்ம 15 நிமிஷம் 40 நிமிஷம் இதுலேயே போகுது பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு. அதை கம்மி பண்ணுவோம். எதுக்கு நீங்கள் என்ன உட்காந்து சாப்பிட்டு என்ன ஏதாவது சாதிக்க போகிறீங்களா? நின்றுட்டே சாப்பிடுங்க. அப்படியே கிச்சனில் வந்து செஞ்சு முடிச்சுருவோம் பார்த்தீங்களா, முடித்த உடனே ஒரு தட்டை வச்சுட்டு அப்படியே அள்ளி கொட்டிக்கோங்க போகிறோம். அது வந்து அங்கே என்ன பண்ணுங்க, ஒரு 7 நிமிஷம் சாப்பிடுங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு 8 நிமிஷம் பேலன்ஸ் கிடைக்குதா? அப்புறம் மதிய உணவு நீங்கள் என்ன ஆஃபீஸில் எல்லோரும் கூடி உட்காந்து அப்படிலாம் சாப்பிடணும்னு அவசியமா? லேப்டாப் இருக்குது, லேப்டாப் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு டெஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்க்லேயே ஓப்பன் பண்ணி கடகடன்னு சாப்பிட்டீங்கன்னா கூட 8 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடலாம். சரியா? அப்போ கூட நீங்கள் ஏதாவது வந்து ஒரு கோடிங்கோ ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 7 நிமிஷம் உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது. அதே மாதிரி நைட்டு உணவும் நின்றுட்டே சாப்பிடுங்க, இல்லை நைட்டு வந்து சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் உங்களுக்கு சேவ் ஆகும். 1/2 அன் ஹவர் ஒரு நாளைக்கு உங்களால் சாப்பாட்டில் மட்டும் சேமிக்க முடியுது. அப்போது ஒரு வாரத்துக்கு 1/2 அன் ஹவர் × 7 which is 3.5 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து 28 மணி நேரம் நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம் தூங்காமல். 31.5 மணி நேரங்கள் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலை கடன்கள், ட்ரெஸ்ஸு மாட்டுறது, வாஷ்ரூம் போகிறது, கை கழுவுறது, பல் தேய்க்கிறது, நைட்டு வந்து ரிலாக்ஸாக நம்ம ஒரு ஷவர் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் போட்டணும் பார்த்தீங்களா ஒரு நாள், அதை வந்து கம்மி பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் வாஷ்ரூம் போனால் போதும். சரியா? அப்போவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுங்க. ஷவரை ஆன் பண்ணிட்டு நீங்கள் பல்ல தேய்ச்சி பாருங்கள், ஒரே கல்லில் 2 மாங்காய். ஸ்டீவ் ஜாப்ஸு, மார்க் ஜக்கர்பர்க் இவங்கெல்லாம் வந்து ஒரே ட்ரெஸ்ஸே போட்டு டெய்லி அதே ட்ரெஸ்ஸு. அதனால் வந்து அந்த சாய்ஸ் கூட எனக்கு வந்து நேரத்தை வந்து செலவிடுது. அதனால் எனக்கு அதெல்லாம் கூட எனக்கு வந்து டைம் வேஸ்டிங் டாக்டிக்ஸாக தெரியுது. அதனால் நான் அதை கூட நான் வந்து கம்மி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டு ஆரம்பிச்சிருங்க. லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரே மாதிரி சாரீ அதை வந்து ஒரு 7 செட்டு வாங்கி வச்சுருங்க. அதே மாதிரி ஜென்ஸ் எல்லாம் ஒரே ஷர்ட்டு ஒரே பேண்ட்டு. அந்த கம்பெனி சொல்கிறாருல, அந்த கம்பெனிலே ஏதோ ஒரு யூனிஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வாங்கி மாட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த நேரம் கூட உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த 1/2 அன் ஹவரில் கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு 10 நிமிஷத்தை சேவ் பண்ண முடியும். அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 நிமிடங்கள் which is 1 hour 10 minutes. ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கிற 31.5 மணி நேரங்கள் which is 31.30 minutes ப்ளஸ் இப்போ நம்ம சேவ் பண்ணியிருக்கிற 1.10 32.40 அப்ராக்சிமேட்லி 33 hours அப்படின்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு 3 hours ஃபஸ்ட்டே நம்ம இதெல்லாம் பண்ணாமல், இந்த மாதிரி இந்த சேவிங்லாம் பண்ணாமல் நம்மக்கிட்ட ஒரு 3 hours இருந்தது பார்த்தீங்களா. பாக்கி பார்த்தீங்களா 3 + 3 ஏஞ்சல் நம்பராக வருது பாருங்கள். ஸோ 33 hours ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற அந்த 3 hours சேர்த்தா 36 மணி நேரங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த 36 மணி நேரங்களில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. சரி, வேற எங்கே வந்து கம்மி பண்ணலாம்? இந்த குக்கிங்க்கு வந்து குக்கிங், அப்புறம் இந்த ப்ரைவேட் ஒர்க்கு, அப்புறம் இந்த குடும்பத்தை பராமரிக்கிறது,
இந்த ஃபீஸ் பே பண்ணுறது போத் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயீஸுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் அப்படின்னு போட்டிருந்தோம், வாரத்துக்கு வந்து 7 மணி நேரம் அப்படின்னு போட்டிருந்தோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட இந்த ஸ்கூலில் எல்கேஜி சேர்த்து விடுவீங்கல்ல, அப்பயே என்ன சொல்லுங்க, இங்கே பாரு இனிமேல் வந்து யூ ஷுட் பி ஆன் யுவர் ஓன். யூஎஸில் 16 வயசில் வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவாங்க. இந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், 3 வயசுலேயே குழந்தைங்கள அதுக்குன்னு அடிச்சுலாம் துரத்த வேண்டாம். நான் என்ன சொல்ல, வீட்லேயே இருக்கட்டும், ஆனால் அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அவங்களோட சாப்பாடு அவங்களே எடுத்துக்கணும், அவங்க துணிமணி அவங்களே வந்து கரெக்டாக வாஷிங் மிஷின்லலாம் போட்டு எடுத்துடணும். அவங்களுடைய பராமரிப்பு, அப்புறம் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்லாம் வந்ததுன்னா நீங்கள் சொல்லிவிடுங்க, சாரி மேடம், நாங்கள் வந்து இந்த 90 hour ஒர்க் வீக் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம், அதனால் வந்து என் குழந்தையோட பேரண்ட் டீச்சர் மீட்டிங் என் குழந்தையே என்னை ரெப்ரசன்ட் பண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் எல்கேஜிலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. யூ ஹேவ் டு பி இண்டிபெண்ட். அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து 5 trillion எக்கானமியில் இவங்கெல்லாம் வளர போகிறாங்க. இன்னும் போக போக வந்து 8 trillion 10 trillion எக்கானமிக்கு இந்த ஒர்க் ஃபோர்ஸை இவங்கெல்லாம் தான் வளர்ந்து அந்த ஃப்யூச்சர் ஒர்க் ஃபோர்ஸாக ஆக போகிறாங்க. அப்போ இப்போலேருந்தே அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதில் வந்து நீங்கள் ஒரு 40 minutes தூக்கிடுங்க, ஜஸ்ட்டு வந்து 20 minutes மட்டும் பண்ணுங்கள். அப்போது 40 into 7 அதில் வந்து உங்களுக்கு 280 minutes சேவ் ஆகுது. டிவைடட் பை 60 = 4.66. சரி, அப்ராக்சிமேட்லி ஒரு 5 hours வந்து உங்களுக்கு per week சேவ் ஆகுது. அதே மாதிரி கவுண்டர் பார்ட், இந்த சமைக்கிற கேரக்டர் இருக்குல்ல உங்கள் வீட்டில், ஏன்னா நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் அதுவும் இவ்வளோ நேரம் வேலை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி வந்து இருக்கிற காசெல்லாம் இஎம்ஐ கட்டுறதுலேயே நீங்கள் செலவழிச்சிடுவீங்க. அதனால் உங்களெல்லாம் குக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு இந்த கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் 90 hour ஒர்க் வீக்கை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸால் இந்த குக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் ஒரு பெரிய குண்டா ஒன்று வாங்கிடுங்க. உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க, அப்புறம் வந்து உங்கள் ஹஸ்பண்டு, நீங்கள் 4 பேர் இருக்கீங்கல்ல, காலையில் எழுந்த உடனே எல்லா வெஜிடபிளையும் எல்லாம் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஆளுக்கு ஒரு வெஜிடபிளை சகன்னு கட் பண்ணி அது உள்ளே தூக்கி போடுங்க. அதுலேயே ரைஸையும் தூக்கி போடுங்க, அதுலேயே பருப்பையும் தூக்கி போடுங்க, உப்பு போடுங்க, எல்லாத்தையும் போட்டு வேக விட்டுருங்க. ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஒரு பொங்கல் மாதிரி, அதை வச்சு சாப்பிட்ருங்க. அதுக்கு தான் நம்ம ரெடிமேடாக அந்த பொடி கிடி, அப்புறம் வந்து ஊறுகாய், அப்பளம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்கு வந்து நம்ம வகை வகையாக சாப்பிட்ணும்? சாப்பிட்றதுக்காக நம்ம பிறந்தோம். அக்கார்டிங் டு திஸ் பர்டிகுலர் சேர்மன், நம்மெல்லாம் வேலை செய்யறதுக்காக தான் பிறந்திருக்கோம். ஏன்னா அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தான் வந்து நம்மளால் சைனாவோட கம்பீட் ஆக முடியும். அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை கூட கொடுத்துருக்காரு, எனக்கு சைனாவோட கம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற கனவெல்லாம் இல்லை, நான் இந்தியாவில் இருந்துக்கிறேன், என் குடும்பத்தோடு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் நம்ம சைனாவோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பொங்கல் எல்லா இதையும் போட்டு ஒரு கிச்சடி மாதிரி நம்ம டெய்லி செஞ்சு சாப்பிட்ருவோம். ஏன்னா சாப்பிட்றதுக்காக நம்ம வாழலை, வாழறதுக்காக நம்ம வந்து சாப்பிட்றோம். ஒரு கூழோ கஞ்சியோ இல்லை என்ன பண்ணுங்க, இதை கிண்டி வச்சுருங்க. ஒரு கேப்பை கூழ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிண்டி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அதை எடுத்து சுட மட்டும் பண்ணி டெய்லி சாப்பிட்ருங்க. அதனால் உங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் வந்ததுன்னா அதுதான் உங்கள் கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸு, மெடிக்ளைம் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கம்பெனி வந்து உங்களுக்கு மெடிக்ளைமும் கொடுக்கணும், நீங்கள் அதை யூஸும் பண்ண மாட்டீங்க, போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டாக போய் படுக்கவும் மாட்டீங்க. என்னங்க அநியாயம் இது? ஆனால் இதில் வந்து சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா, இப்போது இவர் வந்து இவ்வளோ பேசியிருக்காரு, இதே கம்பெனி அவர் வந்து எந்த கம்பெனியை நடத்துகிறாரோ, எந்த கம்பெனிக்கு அவர் சேர்மேனாக இருக்காரோ, அந்த கம்பெனியோடைய ஆவரேஜ் சேலரிஸ் எவ்வளோ தெரியுமா? இயர்லி ஆனுவல் சேலரிஸ் ஃபார் மேல் எம்ப்ளாயீஸ் வந்து 9.77 lakhs ஆனுவல் சேலரி. மீடியன் சேலரி ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்து 6.76 lakhs. ஆனால் இந்த சேர்மேனோட ஆனுவல் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ தெரியுமா? 51.05 crores. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய ரெம்யூனரேஷன் வந்து இந்த எம்ப்ளாயீஸை விட 534 டைம்ஸ் அதிகமாக இருக்கான். 534 times greater or bigger than the employees median salary. நீங்கள் கேட்கலாம், இவர் 90 hour ஒர்க் வீக் வேலை பார்க்கலாம், நாங்கள்லாம் ஏன் வேலை பார்க்கணுன்னு. இந்த லெவலுக்கு நீங்கள் வரணும்னா இப்படி தான் நீங்கள் வேலை பார்க்கணும். அதை தான் அவர் சொல்கிறாரு. அவங்களோட ஒய்ஃபும் அவரும் வந்து இந்த கம்பெனிலேருந்து டிவிடெண்ட்ஸும் அந்த ஸ்டாக்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து வருஷத்துக்கு 80 lakhs and 25 lakhs ரெஸ்பெக்டிவ்லி போன வருஷம் மட்டும் வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனியோடைய ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட் எவ்வளோ தெரியுமா? 11%
ஒரு 2 வருஷத்துல ஃபினான்ஷியல் இயர் 22லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 24க்குள்ள 11% அந்த கம்பெனியோடைய growth ரேட் இருந்திருக்கு. என்னங்க இது? அந்த கம்பெனி வந்து 11% growth ரேட் இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிருக்குமே. அவங்க வந்து எம்ப்ளாயீஸுக்கு இன்க்ரிமெண்ட்ஸு, சேலரி ஹைக் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து நல்ல ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இல்லை. அந்த எம்ப்ளாயீஸ் அதாவது வந்து ஒரு 4 lakh பீப்புள் எம்ப்ளாயீஸ்னால் நம்ம வந்து சொல்கிற இந்த சின்ன கம்பெனி கிடையாது. இந்த பக்கத்தில் ஏதாவது வந்து ஒரு ஐடி கம்பெனி சின்னதாக இருக்கும், ஒரு 25 பேரை வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் நடத்திட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி கிடையாது. இங்கே வந்து 4 லட்சம் பேர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் 1.74% இன்க்ரீஸ் இன் சேலரிஸ் நடந்திருக்கு. ஆனால் இதே இது வந்து மேனேஜர்ஸுக்கு ரெம்யூனரேஷன் இன்க்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 20.38% இன்க்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி வந்து 5 day ஒர்க் வீக்லாம் கிடையாதான். இப்போ ஏற்கனவே வந்து 6 days எல்லா எம்ப்ளாயீஸும் வேலை பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்க ஒரு ப்ரைவேட் ஜெட்டெல்லாம் வேறு வச்சுருக்காங்க. அந்த ஜெட்டு வந்து இந்த 4 லட்சம் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அதிலலாம் போக முடியாது. பஸ்ஸு, ட்ரெயின், பைக் அப்படின்னு தான் போயிட்டு வரணும். ப்ரைவேட் ஜெட்டு யாருக்குன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 90 hour ஒர்க் வீக் வேணும் அப்படின்னு கேட்டார்ல, அந்த சேர்மனோட யூஸுக்காக இந்த ப்ரைவேட் ஜெட்டை வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம உத்து கவனிக்கணும். அவர் என்ன தெரியுமா கேட்குறாரு, நீங்கள் ஏன் சண்டே கூட ஒர்க் பண்ணக்கூடாது? வீட்டில் உட்காந்து அப்படி என்ன தான் பண்ணுவீங்க? உங்கள் ஒய்ஃபோடைய முகத்தை பார்த்துட்டே இருப்பீங்களா அப்படின்னு, பார்த்துட்டே அப்படிங்கிற வேர்டு கூட வந்து தப்பான வேர்டுங்க. அதாவது வந்து அது ரொம்ப மைல்டாக இருக்குது. வில் யூ கீப் லுக்கிங் அட் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் அவர் என்ன தெரியுமா வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு, வில் யூ கீப் ஸ்டேரிங் அட் யுவர் ஒய்ஃப் அப்படிங்கிறாரு. ஸ்டேரிங் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முறைத்து பார்க்கிறது. அதாவது வந்து உங்கள் ஒய்ஃபையே வெச்ச கண் வாங்காமல் உங்கள் ஒய்ஃபோடைய முகத்தை பார்த்துட்டே இருப்பீங்களா? நீங்கள்லாம் இதுக்காக இருக்கீங்க, ஆஃபீஸுக்கு வந்து வேலையை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஆண்களை இவர் கேவலப்படுத்துகிறாரு, பெண்களை அதை விட கேவலப்படுத்துகிறாரு. ஏன் ஒரு ஆண் வந்து தன்னுடைய கட்டின பொண்டாட்டியோடைய முகத்தை முறைத்து பார்த்து வெச்சகன் வாங்காமல் பார்க்கக்கூடாதா? அதை வந்து தவறுன்னு அவர் சித்தரிக்கிறாரா? இல்லை ஒரு திருமணமான பெண் அவளும் வந்து வேலைக்கு போகிறா அப்படின்னா அவள் வந்து இருக்கிற அந்த ஒரு நாளில், ஃப்ரீயாக இருக்கிற ஒரு நாளில் ஏன் அவள் வந்து கணவரோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கணவரோடைய முகத்தை ஒருத்தர் அந்த பார்வையை வந்து பரிமாறிட்டு பரஸ்பரம் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அவங்க ஏன் வாழக்கூடாதுன்னு இவர் ஏன் நினைக்கிறாரு? இது வந்து எவ்வளோ ஒரு மிசோஜெனிஸ்டிக்கான ஒரு தாட். அப்போ அவர் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கக்கூடாது, ஒரு ஃபேமிலிக்கான ஒரு குவாலிட்டி டைம் இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் வந்து எல்லாரும் வேலை வேலை வேலைன்னு நம்ம எல்லாரும் வந்து ஒரு மிஷினாக மட்டுமே இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை இவங்க வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க மட்டும் உருவாக்கல, நம்ம எல்லாருமே உருவாக்கியிருக்கோம். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபோன் கூட கேபிட்டலிசம் தான். அதுக்குன்னு கேபிட்டலிசம் இல்லாமல் நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஸ்டில் தெர் இஸ் அ லிமிட். அந்த லிமிட்டை தாண்டி நம்ம வந்து ஒரு அப்படியே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஒரு பாட்ஸ் மாதிரி, ஏஐ பாட்ஸ் மாதிரி நம்மளால் வந்து இப்பொழுது நான் வேலை செய்கிறேன், இப்பொழுது நான் என்னுடைய வேலையை முடித்து விட்டேன், அடுத்து நான் இப்பொழுது சமைக்க போகிறேன் அப்படின்லாம் நம்மளால் வாழ முடியாது. நம்ம வந்து மனிதர்கள் வி நீட் டவுன் டைம், வி நீட் வைண்ட் டவுன் பண்ணுறதுக்கான நேரம். ஒரு ஷவர் பண்ணால் கூட ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வரும்போது வி நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம் திங்கிங், என்ன நடந்தது இன்றைக்கி, எங்கே போனோம், நம்ம டீமோட என்ன மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்தது, அன்றைக்கி அந்த ஃப்ரெண்டு அப்படி சொன்னான், இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே வந்து டூம் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வி நீட் டைம் டு வைண்ட் டவுன். வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், வி ஆர் நாட் பாட்ஸ். இதில் இன்னும் கொடுமை என்னென்னா, இந்த கம்பெனி இப்போ அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் அண்ட் பெரிய பேக்லாஷ் வந்திருக்குல்ல. சோஷியல் மீடியாவில் எல்லாரும் கொந்தளிச்சு எழுந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிஆர் ப்ராப்ளம் ஆகிடும். பிஆர் ப்ராப்ளமானா என்ன, உடனே வந்து அது கம்பெனியோடைய பாப்புலாரிட்டி ரேட்டிங்கில் காட்டும். பாப்புலாரிட்டி ரேட்டிங்கில் வந்ததுன்னா உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் அது அஃபெக்ட் ஆகும். இதுக்கெல்லாம் பயந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் சேர்மன் வந்து ஒரு பயங்கர டெடிக்கேட்டட் பர்சன், அதே மாதிரி வந்து எங்கள் கம்பெனியும் பயங்கர டெடிக்கேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடித்த ஒரு கம்பெனி. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணால்தான் எக்ஸ்ட்ராடினரி க்ரோத் நம்மளால் பார்க்க முடியும். அப்படிங்கிற அந்த வேல்யூஸை, எங்கள் கம்பெனியோட வேல்யூஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் எங்களுடைய சேர்மன் வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது இன்னுமே ப்ராப்ளமேட்டிக். ஐடியலி இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த பேக்லாஷ் கிரிட்டிசிசம் எல்லாம் வந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் சமூக வலைத்தளத்தில் ஓப்பனில் தானே இருக்குது. எந்த போஸ்ட் போய் படித்தாலும் அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். அதெல்லாம் படித்து சாமானிய மனிதனுடைய பல்ஸை வந்து புரிஞ்சுட்டு
இவர் வந்து மனம் திருந்தி ஆஹா நம்ம சொன்னது வந்து தப்பு அப்படின்னு உணர்ந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம். எப்படின்னா, நான் சொன்னது வந்து தவறு தான். ஸோ வில் கண்டினியூ வித் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். 90 hour ஒர்க் வீக்கெல்லாம் வந்து இம்பாசிபிள். பீப்புள் நீட் டு ஃபைண்ட் தேர் ஓன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ நான் சொன்னது வந்து ஐ ரிட்ராக்ட் மை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அதுதான், அதை நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுறது வந்து தப்பாக இருக்குது, நான் இப்படி தான் அதை மீன் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்கிறத தவிர, நான் சொன்னது தப்புன்னு அவர் இப்போ வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. இப்போ இவர் வந்து இந்த 90 hour சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் இருப்பார், அவங்க ஒய்ஃப் கூட வந்து லேடி இன் சிம்பிள் காட்டன் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அந்த சிம்பிள் காட்டன் சாரியை நம்ம வந்து வேர் பண்ணுறது கூட நம்ம பில்லியனராக இருந்தால் தான் வேர் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சாதாரணமாக ஒரு பியோர் காட்டன் ஒரு பியோர் லினன் ஒரு ஷர்ட் வந்து 7,000 8,000 கம்மியாக கிடையாது. நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் இந்த அமேசானில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, 300-400 ரூபாய்க்கு. அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன். அதனால அவங்கள மாதிரி சிம்பிளாக நம்ம வாழணும் அப்படின்னா கூட ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு ஆர்கானிக் எக்ஸு வந்து சாப்பிட்டுட்டு அப்படி வாழணும்னா கூட நம்ம வந்து பில்லியனராக இருந்தால் தான் நம்மளால் முடியுமே தவிர, நம்மளுடைய இன்கமில் நம்ம சிம்பிளாக வாழவே முடியாது. நம்ம வந்து ஆடம்பரமாக தான் நம்மளால் வாழ முடியும். அவங்கள விட்டுருங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா 70 hour ஒர்க் வீக் வந்து அவசியம் அப்படின்னாரு. அடுத்தது வந்து இப்போது இவர் 90 hour சொல்லியிருக்காரு. 110 மணி நேரங்கள் நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதம் இல்லை அடுத்த வருடம் வேறு யாராவது ஒருவர் சொல்வதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்களே வந்து மாற்றிக்கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு 12 மணிக்கு தூங்கி பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணிக்கு எழுதுருங்க. அப்புறம் பாருங்க 5 trillion இல்லை, இந்த வருஷமே நம்ம வந்து 7 trillion-க்கு போகிறோம். நீங்களும் நானும் போக மாட்டோம், நாடு போகும். நம்ம 7 trillion அப்படின்னு பேப்பரில் வேணால் எழுதி வச்சு படிச்சுக்கலாம். 7 trillion-க்கு எத்தனை ஜீரோ இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு கணக்கு போட்டுட்டு வந்துடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.